Hi friends, welcome to Sam Ria channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்திருக்கோம். பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல எல்லா பொருளுமே ரொம்ப கம்மி ரேட்ல தான் கிடைக்கும். ஆனா இங்க ஃபர்னிச்சர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்க ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ் மேசிவா இருக்கும். அதனால தான் நம்ம இன்னைக்கு பாடி சரவணா ஸ்டோர்ஸ் வந்திருக்கோம். இங்க ஃபர்னிச்சர்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், அதே டைமுக்கு விலை கம்மியாகவும் இருக்கும். இங்க பார்க்கிங்க்கு நிறைய ஸ்பேஸே இருக்கு. வீக் டேஸா வந்தீங்கன்னா பொறுமையா ஷாப்பிங் பண்ணலாம். வீக்கெண்ட்ஸ்ல வந்தீங்கன்னா ரொம்ப கிரௌடடா இருக்கும். இன்னைக்கு பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல ஃபர்னிச்சர் செக்ஷன் பத்தி தான் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரவணா ஸ்டோர்ஸ் பாடி தான் வந்திருக்கும். பிரம்மாண்டமா இருந்தது இவங்க இன்டீரியர்ஸ். உள்ள நுழைஞ்ச உடனே ஜுவல்லரி செக்ஷன் இருந்தது. இன்னைக்கு நம்மளுக்கு ஜுவல்லரி செக்ஷன்ல எந்த வேல்யூமே இல்லை, என்னைக்குமே பெருசா இருந்தது இல்லை. ஸோ நம்ம டைரக்டா வந்து ஃபர்னிச்சர் செக்ஷனுக்கு மூவ் ஆகிறோம். ஃபர்னிச்சர் செக்ஷன் பாத்தீங்கன்னா 9th ஃப்ளோர்ல இருக்கு. லெஃப்ட்ல போயிடலாம். இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோராக பார்த்துட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா எஸ்கலேட்டரும் இருக்குது. மெதுவாக ஒரு ஃப்ளோராக ஏறி போகலாம். ஃபர்னிச்சர் செக்ஷனில் நுழைஞ்ச உடனே முதல்ல பார்த்தது சோஃபா செட் தான். சோஃபா செட்டில் பார்த்தீங்கன்னா 6 சீட்டர் சோஃபா செட்டே நம்மளுக்கு வந்து 34,990 கிடச்சிது, இன்க்ளூடிங் அந்த டீபாயும் சேர்த்து. இப்போ நம்ம 6 சீட்டர் குஷன் சோஃபா தான் பார்த்துட்ருக்கோம். ₹1,399 நம்மளுக்கு சென்டர் டேபிள் கிடைக்கிது. வுட் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் வுட்டாக தான் இருக்குது. ஸோ குவாலிட்டியான வுட் போனோம்னா அதுக்கேற்ற அளவுக்கு ப்ரைஸ் டிஃபர் ஆகுது. 5 சீட்டர் லெதர் சோஃபா 22,900. இதை வந்து நீங்கள் ஒரு 3 சீட்டராகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா சிங்கிள் சீட்டராகவும் வாங்கிட்டு போகலாம். ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்டு வாங்கிட்டு போகலாம். இது இல்லாமல் நம்மளுக்கு கஸ்டமைஸும் பண்ணி தராங்க. அதாவது இந்த கலர் வேணாம், வேற கலர் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷனும் பண்ணி தராங்க. இதில் என்ன பியூட்டினா இவங்க எல்லாமே வந்து அந்த சென்டர் டேபிள், அதாவது அந்த டீபாயோட சேர்த்து தான் வந்து சார்ஜஸ் போட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பிடிச்சது என்னன்னா, மேனுஃபேக்சரிங் டீம் கிட்ட கேட்டு நியூ பீஸ் இருக்கான்னு கேட்டுட்டு தான் நம்மளுக்கு இங்க வந்து ஓகேவா இல்லையானே சொல்றாங்க. இங்க இருக்கிற டிஸ்பிளே பீஸை வந்து நம்மளுக்கு தர மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு டிஸ்பிளேல இருக்க பீஸ் தராததுனால நம்மளுக்கு நியூ ப்ராடக்டா கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற செக்ஷன் கபோர்ட் செக்ஷன். இங்க வந்து கபோர்ட் கலெக்ஷன்ஸும் இவங்க ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க. 3 doors, 2 doors, 4 doorsன்ட்டு நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிட்டு போகலாம். ஹைட் பார்த்தீங்கன்னா 6.5 feet வரைக்கும் ஹைட் இருக்கு. நிறைய பிரைஸ் ரேஞ்சஸ் இருக்கு. பிரைஸ் டிஃப்ரெண்ட் பிரைசஸ்ல இருக்கு. நம்மளுக்கு 18,000 கூட வந்து 4 door வச்ச கபோர்ட் கிடைக்குது. இன்கேஸ் எங்களுக்கு மிரர் இல்லை, மிரர் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி மிரரும் அட்டாச் பண்ணி தராங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் கேட்டோம்னா நம்மளுக்கு அது பண்ணி தராங்க. மற்றபடி டிஸ்பிளேல இருக்கிற பீஸ் வந்து மேனுஃபேக்சரிங் டீம்ல நியூவாகவும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு தடவை இந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்டோம்னா உடனே மேனுஃபேக்சரிங் டீமோட செக் பண்ணிட்டு நியூ ப்ராடக்ட் அவைலபிள்னா நம்மளுக்கு ஓகே சொல்றாங்க. கபோர்ட்ஸோட ஹேண்டில்லாம் கொஞ்சம் லூஸா இருந்தது. அதை பத்தி நாங்க என்னன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நாங்க எல்லாமே வந்து ஹாஃப் ஃபிட் தான் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே செட்டா வராது. நாங்க இங்க வந்து எடுத்துட்டு வந்துதான் டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துட்டு வந்துதான் நாங்க வந்து அங்க அரேஞ்ச் பண்ணி தருவோம், உங்க வீட்டுல வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம் டெலிவரி டைம்லன்னு சொன்னாங்க. ஸோ இந்த கபோர்டு வந்து அப்படியே முழுசா நம்மளுக்கு எடுத்துட்டு வர மாட்டாங்க, எல்லாம் கழட்டி பார்ட்டா எடுத்துட்டு வந்து இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. இது மட்டும் இல்லாம உங்ககிட்ட காட் கலெக்ஷன்ஸ் அண்ட் பெட் கலெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்டது இருந்தது. நம்மளுக்கு வந்து இந்த வேக் ஃபிட் மேட்ரஸ்ல இருந்து இந்த முதுகு வலிக்காக போடுற மேட்ரஸ்ல இருந்து லோ ரேஞ்ச் மேட்ரஸ் வரைக்கும் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. ஹை டு லோ ரேஞ்ச் வந்து இவங்க கிட்ட எல்லா விதமான மேட்ரஸும் இருக்கு. பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலும் ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கு. மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து ரொம்ப சீப்பராகவே இருக்கு. ஸோ உங்களுக்காக என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்ச்ல என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் காட்டிடுறேன், பாருங்க.
நம்ம நெக்ஸ்ட் போக போற செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் செக்ஷன் தான். டைனிங் டேபிள் கலெக்ஷன்ஸும் இவங்க நிறைய வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் டைனிங் டேபிள்ஸும் வச்சிருந்தாங்க. அதாவது 4 சீட்டரா இருக்கு. ஒரு 6 பேர் வந்தாங்க எக்ஸ்ட்ராவான்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம 6 சீட்டராகவும் மாத்தலாம். அந்த மாதிரி டேபிளும் இருந்தது. வுடன் டேபிள்ஸும் இருந்தது. டெம்பர் கிளாஸ் வச்ச கிளாஸ் டேபிள்ஸும் இருந்தது. மார்பிள் டேபிள்ஸும் இருந்தது. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட இருந்தது. மற்ற இடம் மாதிரி ரொம்ப லோ ப்ரைஸாக இருந்தால் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு இல்லை. எல்லா பொருளுமே நல்ல ஸ்டடியாக தான் இருந்தது. எல்லாம் சொன்னாங்க ஸ்க்ரூஸ் வந்து டைட் பண்ணோம், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக தான் வந்து போட்டு வச்சுருக்கோம், ஏன்னா மூவ் பண்ணுறதுக்கு வசதியாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நாங்கள் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. இந்த டைனிங் டேபிளோட ப்ரைஸ் எதுவுமே வந்து அந்த சேரோட இன்க்ளூடட் கிடையாது. சேருக்கு நம்ம தனியாக பே பண்ணணும். டைனிங் டேபிள் காஸ்ட் வந்து டைனிங் டேபிளுக்கு மட்டும்தான். அதுக்கு மேலே சேர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேரும் வந்து 2000, 3000, 5000 சொல்லிட்டு அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸும் மாறுது. ஏதோ டைனிங் டேபிள் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக. சும்மா பொருளுங்களை பார்த்ததுக்கே நம்மளுக்கு பசி வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு 9th ஃப்ளோர்ல இருக்க அவங்களோட கேஃபடேரியாவுக்கு போனோம், கேண்டீன் போனோம். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது. என்ன ஃபுட் வேணுமோ உங்களுக்கு இருக்குது. இந்தியனா, சைனீஸா, எல்லாமே இருந்தது. நூடுல்ஸ், பிரியாணி, வெஜ் பிரியாணி, மீல்ஸ், மினி மீல்ஸ், என்ன வேணுமோ உங்களுக்கு வந்து எல்லா ஃபுட்டுமே அங்க கிடைச்சது. இது இல்லாம உங்களுக்கு டெசர்ட்க்கு ஃபலூடா வேணுமா இல்ல ஐஸ்கிரீம் வேணுமா எல்லாமே இருந்தது. ஃபலூடா பிரைஸ்லாம் பாத்தீங்கன்னா 70 rupees தான். வெளியில பாத்தீங்கன்னா அதெல்லாம் 200 rupees, 180 rupees அந்த ரேஞ்ச்ல இருக்கும். இங்க வந்து ஜஸ்ட் 70 rupeesக்கு வந்து நம்மளுக்கு ஃபலூடா தந்தாங்க. அங்க ஃபலூடா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்ம நின்று வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு அதை நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து கேட்ட உடனே நம்மளுக்கு கையில கொடுத்துட்றாங்க. சுத்தம் பத்திலாம் ரொம்ப யோசிக்காம கிளவுஸ் போட்டிருக்காங்களா அப்படின்லாம் பார்க்காம நம்ம சாப்பிடணும்னா நம்ம சாப்பிட்டுடலாம். ரேட்ஸ் எல்லாம் கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருந்தது. பிரியாணி பாத்தீங்கன்னா 110 rupees. ஆனா பிரியாணி 110க்கு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. ஒரே ஒரு பீஸ் சிக்கன் தான் வச்சிருந்தாங்க. சரவணா ஸ்டோர்ஸ் பிரைசிங்க்கு வந்து இது ஜாஸ்தின்னு சொல்றேன். மற்றபடி வெளியில கம்பேர் பண்ணும்போது இந்த பிரைஸ்மே கம்மி தான். சரவணா ஸ்டோர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது. சரவணா ஸ்டோர்ஸ் பாடியிலே பாத்தீங்கன்னா 2 சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு. 2 சரவணா ஸ்டோர்ஸையே போய் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்னிச்சர் எடுக்கணும்னா முக்கியமா 2 சரவணா ஸ்டோர்ஸும் போங்க. ஏன்னா 2 சரவணா ஸ்டோர்ஸ்லயும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இங்க இருக்கிறது தான் அங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நீங்க அங்க போய் பாருங்க. ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக்ல வந்துட்டு நீங்க அடுத்த சரவணா ஸ்டோர்ஸ் போயிடலாம். ஸோ 2 சரவணா ஸ்டோர்ஸையும் விசிட் பண்ணுங்க. இங்க வந்து கலெக்ஷன்ஸ் இன்னமும் கூடுதலா இருந்தது கம்பேர்ட் டு தட் பெரிய லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ். ஆக்சுவலா இதுதான் ஃபர்னிச்சருக்காகவே ஸ்பெஷலா இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ். ஸோ நீங்க இங்க வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கூடுதலாவே இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா 2 சரவணா ஸ்டோர்ஸையும் விசிட் பண்ணுங்க. பாடியில ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால 2 இடத்துலயும் வந்து பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க.
அந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல பார்த்த கப்போர்ட்ஸ்லாம் மிரர் வந்து பெருசா இல்லை. ஸோ இங்க வந்து நாங்க பார்த்தப்போ நிறைய கப்போர்ட்ஸ்ல மிரர் இருந்தது. ஆனாலும் எங்களுக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு கப்போர்டு வந்து பிடிச்சிருச்சு. அதனால நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் எது பார்த்தாலுமே வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அதனால நாங்கள் சும்மா வீடியோக்காக இந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம். டீபாயில வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது. அதாவது சென்டர் டேபிள்ல இந்த மாதிரி எம்பரட் டிசைன் போட்டு கொடுத்துருவாங்க. இது மேல வந்துட்டு எம்போஸ்டா நம்மளுக்கு வந்து கிளாஸ் வச்சிருவாங்க. இது எல்லாத்து மேலேயும் வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ அடியில வந்து டிசைன் தெரியும். பார்க்கறதுக்கு வந்து அந்த காலத்து டேபிள் டீபாய் மாதிரி இருந்தது. வுடன் டீபாய் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இங்க வந்து ஏகப்பட்ட உடன் சென்டர் டேபிள் அண்ட் டீபாய் இருந்தது நம்மளுக்கு. அந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல நாங்க இவ்வளோ டீபாய் கலெக்ஷன்ஸ் பார்க்கல. இந்த மாதிரி குட்டி குட்டி கபோர்ட், ஷூ ரேக் மாதிரியான விஷயங்களும் இருந்தது. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நாங்க ரொம்ப நாளா வந்து ஒரு சென்டர் டேபிள் தேடிட்டு இருந்தோம். அதாவது அது வந்து 4 சேர்ஸோட இருக்கிற மாதிரி இந்த சென்டர் டேபிள தான் நாங்க ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம். இது வந்து சென்டர் டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நாங்க கிடைச்சப்போ வந்து எங்களுக்கு வந்து அது வாங்க மனசு வரல. ஏன்னா நாங்க வேற ஒன்று டிசைட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அதனால நாங்க இது வாங்கல. நம்ம மனசுதான் ஒரு நிலையா இருக்கு. அதுல வேற ஒரு பொருளை பார்த்த உடனே மனசு மாறிடும். ஸோ அந்த மாதிரி தான் மாறிடுச்சு. இங்க இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தா நாங்க என்ன பண்றதுங்க, குழம்பி போயிட்டோம் ஆக்சுவலா. இது இல்லாம ஸ்டடி டேபிள் இருந்தது. இல்லைன்னா பால்கனியில சென்டர் டேபிள் போட்டு அழகா டைனிங் மாதிரி ரெடி பண்றதுக்கான ஒரு சின்ன செட்டப் இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப அழகழகா கியூட்டா நிறைய திங்ஸ் இருந்தது. அகைன் உங்க கலெக்ஷன்ஸை வந்து உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டுறோம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் பார்ட்டியோட ஃபர்னிச்சர் ஷாப்பிங்கோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லா பொருளுமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நம்ம எல்லாத்தையுமே வாங்க முடியாது. ஸோ எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சில பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு ஃபர்னிச்சர் வாங்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக சரவணா ஸ்டோர்ஸ் பார்ட்டி போய் பாருங்க, ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jamima. Take care.